எல்லோருக்கும் வணக்கம். ஆதிதாஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகுந்த பண கஷ்டத்தில் உள்ளவர்கள் வீட்டில் தென்கிழக்கு பகுதியில் இதை செய்யுங்கள். மார்வாடிகளின் பணக்காரர்களின் சூட்சமம். மார்வாடிகளின் சூட்சமுன்னு சொல்லலாம், பணக்காரர்களின் சூட்சமுன்னு சொல்லலாம். நம்ம பேசிக்கும் போது பேசுகிறது உண்டு. என்னென்னா, அது என்னடா பணம் ஒருத்தர்கிட்டயே போய் சேருது, நம்ம இல்லாதவங்க கிட்ட கொஞ்சம் வந்தால் தான் என்ன அப்படின்றது நம்மளுடைய எல்லாருடைய மனக்குழப்பமும் இருக்கும். மிகுந்த பண கஷ்டம், வட்டி கட்ட முடியல, கடிச்சிக்கோ பிடிச்சிக்கோன்னு இருக்குது. அந்த பண கஷ்டத்தை தீர்க்கணும்னா ஒரு சிறு சிறு பரிகாரங்கள் நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று இல்லைன்னா ஒன்று கிளிக் ஆகிடும். சொல்ல முடியாதுங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும், திடீர்னு வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் வந்து சேரும். எந்த ரூபத்தில் அது வந்ததுன்னு தெரில. மகாலட்சுமியோட முழு வம்சம் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு அமைதியாக இருங்க. நிஜமாக சொல்கிறேங்க. ஆனால் அமைதியாக இருக்கக்கூடாது, வேலையும் செய்யணும், தொழிலும் செய்யணும். தொழில் செஞ்சாலும் அதுக்கேற்ற ஊதியம் வரலையே, பணத்துக்கே நம்ம வேலை செய்கிறதுக்கேற்ற ஊதியம் வரலையேன்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர் கூட வீடு வாடகை விட்டுருப்பாங்க. அந்த வாடகை அவங்களுக்கு அது ரொம்ப லேட்டாக கொடுப்பாங்க. அவங்களால அந்த மாதத்தை எப்படி தான் அதை போக்குறதுன்னு தெரியலையே, நம்ம இந்த குடும்பத்தை ஓட்டி ஆகணுமே அப்படின்ற ஒரு மனநிலை ஒருத்தருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, முடியாதவங்க, கொஞ்சம் வயசானவங்க, எந்த வேலைக்கும் போக முடியாதுன்றதுனால கொஞ்சம் பணத்தை வட்டிக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த வட்டி வந்தால் அவங்க அந்த மாத செலவே அவங்க அந்த வட்டியை வச்சு தான் வச்சுக்கோமே, அவங்கள ஏமாத்துறது மிகப்பெரிய ஒரு தவறான செயலாகும். அந்த வட்டி உங்களுக்கு சரியான நேரத்தில் உங்களுக்கு இது வந்து சேரும். இதை நீங்கள் சுலபமாக செய்யலாம். அதே மாதிரி ரொம்ப ஈஸியான பரிகாரமும் கூட. மகாலட்சுமியை நினைத்து, நம்ம குபேரனை நினைத்து, எப்பவுமே நம்மளுக்கு பணத்துக்கு கஷ்டம்னா குபேராய நமக அப்படி சொல்லுங்கள், மகாலட்சுமியே போற்றி சொல்லுங்கள், ஸ்ரீம் என்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க, ஸ்ரீம் ஐஸ்வர்யம் என்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க, பணம் வந்து சேரும். இப்போது ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க. அந்த மண்பானையில் செப்பு காசு உங்ககிட்ட இருந்தால் பரவாயில்ல, செப்பு காசு இல்லைன்னா வெள்ளி நாணயம் இருந்தால் பரவாயில்ல. வெள்ளி நாணயம்னா 1 கிராமுக்கெலாம் இப்போ வெள்ளி நாணயம் கிடைக்குதுப்பா, 180 ரூபான்னு நினைக்கிறேன் கிராமு. அந்த மாதிரி 1 கிராமில் கூட வெள்ளி நாணயம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் அதுவும் மீறி என்கிட்ட தங்க காயினே இருக்குதுமானா இன்னுமே உத்தமம். தங்க காயின் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த பானையில் சுற்றி மஞ்சள் பூசி குங்குமத்தை வச்சுட்டு அந்த பானைக்குள்ளார அந்த வெள்ளி நாணயமோ இல்லை செப்பு நாணயமோ, அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற பித்தளை நாணயம் இருக்கு இல்லைங்களா, 5 ரூபாய் நாணயம், அதை வைங்க. அதை வச்சு அது நிரம்ப பச்சரிசி போட்டு மூடுங்க. அந்த நாணயத்தை உள்ளே வச்சுட்டு நிரம்ப பச்சரிசி போட்டு மூடிட்டு அது மேலே ஒரு மஞ்சள் கலர் துணி போட்டு கட்டிடுங்க. நல்லா டைட்டாக கட்டிட்டு இதை வடகிழக்கு திசை எனக்கு தெரியலம்மா நினச்சிங்கன்னா, உங்களுக்கு குழந்தைங்க கைப்படாத இடம் எந்த மூலைன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மூலையில் வச்சா யார் கண்ணுக்கும் தெரியாது, அந்த குழந்தைங்களும் தொடமாட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் சமையலறையில் ஒரு மூலையில் இதை வச்சுருங்க. அதே மாதிரி அதுக்கு வத்தி காட்டுங்க, அது மேலே ஒரு பூ வைங்க. இப்போ நீங்கள் அந்த பணத்தை பச்சரிசி கூட சேர்த்து, பணம்னா காயின், கோல்டு காயின், வெள்ளி காயின், இல்லைன்னா செப்பு நாணயம் கடைங்களே கிடைக்கிது, கேட்டு பாருங்கள், கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நாட்டு மருந்து கடையில் கூட செப்பு நாணயம் கிடைக்கும். அதை போட்டு நீங்கள் செய்யறது மூலியமாக அந்த இடத்த அது தூண்டுவிக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன பணம் வாராமல் நிற்கிதோ அந்த பணம் கட்டாயம் வந்து சேரும். இதை நம்பிக்கையோடு செய்யுங்க, மன நிறைவோடு செய்யுங்க. எனக்கு பணம் வந்துவிட்டது, பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இதை செய்யுங்க. எனக்கு நல்லது நடக்குது, எனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கிறதுன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அதை நீங்கள் எடுக்கவே தேவையில்ல. 1 மாதம் 2 மாதம் கழித்து எடுத்து அதை காக்கைக்கு அந்த அரிசியை பறவைகளுக்கு தானமாக போட்டுருங்க, இறையா போட்டுருங்க. அந்த காசை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.